ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். இது சாலை கருவாடு. நான் கிராமத்து ஸ்டைலில் தான் வைக்க போகிறேன். முதல்ல கத்திரிக்காய், முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வாழைக்காய் இதெல்லாம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்க போகிறேன். நைட்டே ஊற வச்சுருந்தேன். 50க்கும் கம்மியாக மொச்சை, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காயெல்லாம் ஒரு கொதி வேகட்டும். நான் வதக்கி எதுவுமே போடலை. ஒரு 5-6 பல் பூண்டு இது மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், பெருசாக இருந்ததுனால அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் அளவு தக்காளி. இதை மிக்சியில் பல்ஸு பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துக்கும் போது நம்ம புளி மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ காய் ஒரு கொதிக்கட்டும். ஏன்னா முதல்ல புளி ஊற்றிட்டோம்னா அந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகாது. அதனால தான் நான் இது மாதிரி செய்கிறேன். இந்த கருவாட்டையுமே நம்ம வெதுன்னு தண்ணி வச்சு சூடாக அந்த வார்ம் வாட்டரில் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், காய் ஒரு கொதிச்சு கொஞ்சம் நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம குழம்ப கூட்டி வச்சுக்கலாம். நான் அந்த தட்டி வச்சுருக்கிற வெங்காயம் மிக்சியில் பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இடிகள் இருந்தால் கூட தட்டி போட்டுக்கோங்க. தக்காளி, இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொச்சை ஊற வச்சு போட்டதுனால காய்கறியோடய வந்துடும். ஊற வைக்கலைன்னா நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு தான் இதில் சேர்க்கணும். அப்போ தான் வேகும். அப்படியே சேர்த்தா வேகாது. மொச்சை போடாமையும் வைக்கலாம். மெட்ராஸில் தான் இந்த சென்னையிலலாம் எல்லோரும் மொச்சை போட்டு வைக்கிறாங்கன்னு நானும் மொச்சையை சேர்த்துருக்கேன். இல்லைனா ஊரில் மொச்செல்லாம் போட மாட்டோம். கருவாட்டு குழம்புல காய்கறி மட்டும் போட்டு கருவாடு போட்டு வைப்போம். மொச்சை போட்டு வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம உப்பு வரப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். கருவாடு இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். வெந்நீரில் தான் கொஞ்சம் லேசாக வெதுன்னு வெந்நீரில் கழுவினா தான் நல்லது. கருவாடு எப்போவுமே நல்லா எதுவும் இல்லாமல் க்ளீன் ஆகிடும். அதனால் வெதுன்னு வெந்நீரில் போட்டு இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சென்னையிலலாம் சாலை கருவாடு கிடைக்காது. நான் ஊருக்கு போயிருக்கும்போது கம்ப்யூட்டர் கடையிலேருந்து ஒரு 20 ரூபா அளவுக்கு கருவாடு ஒரு நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு மாதிரி மஞ்சள் கலராக அடிச்சுட்டு ஒரு மாதிரி ஆகிடும். சரி, ஒரு நாளைக்கு மட்டும் செய்யலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அடுப்பை மீடியமில் வச்சு நம்ம ஒரு கொதிக்க வச்சிடலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ தேங்காய் இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இளம் தேங்காய் இருந்தால் நைஸாக அரைச்சிக்கோங்க. முத்தினதாக இருந்தால் கொஞ்சம் பாலாக ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா திப்பியாக இல்லாமல் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து கொஞ்சம் கொதித்து பச்சை வாசனைலாம் போன உடனே நம்ம இந்த குழம்பு தாளிச்சிக்கலாம். ஊர்லலாம் குழம்பு கடைசியில் தான் தாளிப்போம். இங்கே சென்னையில் முதல்ல தாளிச்சு விட்றாங்க. சின்ன வெங்காயம்லாம் போட்டு கடைசியில் தாளிக்கும் போது அது ஒரு மணமாக இருக்கும். அடுத்து சிம்மில் வச்சு இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட கருவாட்டு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் காய்கறிலாம் நல்லா வெந்து கருவாடு எல்லாமே நல்லா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த குழம்ப தாளிச்சிக்கிடலாம். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, மட்டனுக்கெலாம் நல்லெண்ணெய் விட்டு தாளித்தா தான் சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன், ஒரு 50 அளவு. அது சேர்த்துக்கலாம். கடுகு தும்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கவும் 2 சின்ன வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு தாளிச்சாச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கருவாட்டு குழம்பு களிக்கு சூப்பராக இருக்கும். கூழுக்கு தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். முட்டைக்கோட்டை போட்டிருக்கிறதுனால நல்லா மணமாக சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.